டிஎன்ஏ படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎன்ஏ படத்தோடைய டைட்டில் வந்து இன்ட்ரோல தான் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் ஃப்ரேம் வச்சு தான் வந்து அதுக்கப்புறம் டிஎன்ஏ டைட்டிலே வரும். இந்த ஃப்ரேம கனெக்ட் பண்ற விதமா டிஎன்ஏ ஃபாண்டோடைய டிசைன் வந்து அங்கங்க கட் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, 72 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் டைட்டிலே வந்து 72 ஹவர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் முழுக்க ஒரு குழந்தைய காணோம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ, டைட்டிலே வந்து ஒரு குழந்தையோடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கும். அதுவுமே வந்து பிளாக் கலர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த பிளாக் கலர் வந்து ஒரு குழந்தை வந்து காணாம போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்துல எத பத்தி பேசியிருக்கிறாங்களோ, அத வச்சு படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதர்வா நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் டிஎன்ஏ. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ, படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அதர்வா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ஆனந்துங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனந்த் வந்து 4 கெட்டப்ல சின்ன சின்னதா டிரான்சிஷன் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆனந்த் வந்து லவ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தாடி வச்சிருப்பாரு. செக்குடு ஷர்ட் தான் போடுவாரு. லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரொம்ப சோகத்துல அதிகமா தாடி வளர்த்துட்டு நீட்டாவே இருக்க மாட்டாரு. இதே இது கல்யாணத்துக்கு அப்புறம் லைட்டா தாடி வச்சு பிளெயின் ஷர்ட் தான் போடுவாரு. ஒரு செட்டில்டான ஃபேமிலி மேனா காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல குழந்தைய காணோம் அப்படிங்கிற மாதிரி கதை போகும். ஒரு அப்பாவா ரொம்ப சோகத்துல இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் அதிகமா தாடி இருக்கும். ஒரு பொறுப்பான ஒரு ஃபேமிலி மேனாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா பிளெயின் ஷர்ட் மூலமா காமிச்சிருப்பாங்க. ஆனந்த் தன்னுடைய காதலி இறந்து போன சோகத்துல இருப்பாரு. ஸோ, அவர் வந்து ரொம்ப ஆல்கஹாலுக்கு அடிக்ட்டா இருப்பாரு. அதிலிருந்து அவர் எப்படி வெளியில கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னா, காதலிக்கே ஒரு கஷ்டம் இருக்கும். அப்ப ஆனந்துக்கு தான் அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி இருந்திருக்கும். அந்த நேரம் ஆனந்த் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிருக்கும். இத வந்து அவருடைய லவ்வரு ஃபோன் வீடியோ மூலமா சொல்லியிருப்பாங்க. அந்த கில்ட்ல இருந்து ஆனந்த் எப்படி வெளியில வராரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா, சுசீந்திரம்ல என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும், அவருக்கு சரியாகறதுக்கான நேரம் வந்து ஒரு அம்மா இறந்து போகும். அந்த அம்மாவுக்கு ஆனந்தே வந்து கொல்லி வைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ, அந்த கில்ட் கான்ஷியஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக, அந்த அம்மா இறந்து போகிற சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனந்த் திவ்யாவ பொண்ணு பார்க்க வர அந்த ஒரு சீன்ல, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற விதமா 2 ஷாட் இருக்கும். ஒண்ணு லைட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. எல்லாரையும் பிளர் பண்ணி பிளாக் கலர் மோட்ல குடுத்திருப்பாங்க. ஆனந்துக்கு மட்டும் பிரைட்டா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன மாதிரி, திவ்யாவுடைய ஃபேஸ்லயும் பிரைட்டா லைட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. அதே சீன்ல திவ்யா வந்து ஆனந்துக்கு காஃபி குடுக்குற அந்த ஃப்ரேம்ல, ஆனந்தும் திவ்யாவும் ஒரே கோட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேம் எதார்த்தமா அமைஞ்சிடுச்சா? இல்ல வேணுக்குமே வச்சாங்களான்னு தெரியல. நரபலி குடுக்குற இந்த ஒரு சீன்ல ஆனந்துக்கு குழந்தை கையில கிடைச்சிருக்கும். அப்ப போலீஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "இது உன்னுடைய குழந்தையான்னு?" கேட்பாரு. அதுக்கு ஒரு அப்பாவா தெரியல அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ, அத வந்து அழகா ஃபீல் பண்ணி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. திவ்யாவுக்கு வந்து இது தன்னுடைய குழந்தை கிடையாது அப்படிங்கிறத உணர்வு பூர்வமா தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ, ஒரு அப்பாவா இந்த குழந்தை தன்னுடைய குழந்தை தானா அப்படிங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்குவாரு. பொதுவா நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பெத்தவ சொன்னா தான் ஒரு அப்பனுக்கு உன்னுடைய குழந்தையா இல்லையான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ, அந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல இது தன்னுடைய குழந்தையா இல்லையான்னு சொல்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். திவ்யாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திவ்யாவுடைய கேரக்டருமே வந்து சின்ன சின்ன டிரான்சிஷன் காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைத்தனமா இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாட்டி நார்மலான ஒரு ஹோம்லி ஒய்ஃபா இருப்பாங்க. குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட எங்கேயுமே வந்து அந்த ஒரு சிரிப்பு அப்படிங்கிறதே இருக்காது. சிரிப்பு, விளையாட்டுத்தனம் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம, குழந்தைய காணோம் அப்படிங்கிற அந்த தாய் வந்து எப்படி பதட்டப்படுவாளோ, அதே மாதிரி திவ்யாவுடைய கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நெறைய இடத்துல கிரீன் கலர் சாரீஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சந்தோஷமா இருந்தாலும் கிரீன் கலர் சாரீஸ் தான். குழந்தைய காணோம் அப்படிங்கிற அந்த சீன்ஸ்லயுமே வந்து கிரீன் கலர் காஸ்டியூம் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஏன் கிரீன் கலர் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஆனந்துக்கும், திவ்யாவுக்கும் கல்யாணம்
ஆனதுக்கப்புறம் தனி வீடு எடுத்து தங்குவாங்க. அப்ப அந்த வீட்டுடைய கலருமே வந்து கிரீன் கலரா இருக்கும். டாக்டருடைய ஸ்டெத்தோஸ்கோப்பும் கிரீன் கலரா தான் இருக்கும். கிளாக்கும் கிரீன் கலரா தான் காமிச்சிருப்பாங்க. திவ்யாவுக்கு பிபிடி டிஸார்டர் இருக்கும். அதனால குழந்தைத்தனமா சுட்டியா இருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா அவங்க கையில கட்டியிருக்கிற வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க யூஸ் பண்ற வாட்ச் கட்டியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கருணாகரன் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டா வருவாரு. அவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவருடைய ரூம்ல ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக் வந்து பிரெயின் டிசைன்ல வச்சிருப்பாங்க. திவ்யா வந்து குழந்தை பிறந்த உடனே ஆதின்னு நேம் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு பையன் தான் பிறக்கும். பையன் பிறந்தா என்ன பேர் வப்பாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீன்ல ஸ்லேட்ல ஆனந்த், திவ்யா அப்படின்னு நேம் எழுதி முதல் லெட்டர்ஸ சேர்த்து தான் ஆதின்னு வைக்க போறோம் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. திவ்யாவுக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்ப கண்ணுல தண்ணியோட ஆனந்தோடைய பதிலுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிற அந்த ஒரு சீனா இருக்கட்டும். திவ்யா வந்து இது தன்னுடைய குழந்தை இல்லன்னு சொல்ற அந்த சீன்லயுமே ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்பா குடுத்திருப்பாங்க. குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி ஏற்கனவே இவங்களுக்கு பிபிடி டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால, குழந்தைய காணாம போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு சீன்ல மட்டும் சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய வில்லன் வரதராஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து எல்லாருக்குமே குழந்தைய திருடி குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து பணத்துக்காண்டி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு. எப்போதுமே ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. ஆல்ரெடி யாருக்கு குழந்தைய குடுக்குறாரோ, அவங்க மூலமா வேற யாராவது குழந்தை கேட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா இவருடைய பிளானுமே வந்து ஒரு செயின் மெத்தட்ல தான் வச்சிருப்பாரு. ஏதாவது பிளான் சொதப்பிருச்சு அப்படின்னா, அந்த செயின கட் பண்ண உடனே யாருக்குமே பிரச்சனை வராத மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல ஹீரோக்கு ஈக்குவலா வில்லனுடைய கேரக்டர் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருப்பாங்க. வில்லன் வந்து எப்போதுமே செயின் மெத்தட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. அத கனெக்ட் பண்ற விதமா தான் படத்தோடைய டைட்டில் ஃபாண்டோடைய டிசைன் வந்து அங்கங்க கட் பண்ணியிருக்கும். எஸ்.ஏ. சின்னசாமியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் ஒரு ரிட்டயர்மென்ட் ஆகக்கூடிய ஆஃபீஸரா இருப்பாரு. ரொம்ப சாதாரண ஒரு எஸ்ஐயா இருப்பாரு. ஒரு எஸ்ஐக்கு என்ன மரியாதையோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்துலயும் குடுத்திருப்பாங்க. அதுலயுமே ரிட்டயர்மென்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருப்பாரு. இவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் அழகா காமிச்சிருப்பாங்க. இவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு குழந்தை காணாம போயிருப்பான். ஆனா இவர்கிட்ட ஒரு குழந்தை காணாம போன கேஸும் குடுத்திருப்பாங்க. தன்னுடைய குழந்தை காணோங்கிற ஒரே எமோஷனல்ல வச்சுக்கிட்டுலாம் வந்து உடனேலாம் தேட மாட்டாரு. ஆனந்தோடைய ஃபேமிலியில வந்து ஆனந்த், திவ்யா இவங்க கிட்டலாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய காணோம் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் செய்ய ஆரம்பிப்பாரு. சின்னசாமியோடைய இன்ட்ரோ சீனுடைய டயலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட வந்து ஒரு போலீஸ் கேட்பாரு. சின்னசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ரிட்டயர்மென்ட் ஆகக்கூடிய ஒரு எஸ்ஐ வந்து என்னதான் ஒரு புது கேஸ் எடுத்தாலும் ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு போலீஸுக்கு கைமாறிரும் அப்படிங்கிறதுனால, போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த வேலைகள் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சின்னசாமி கிட்ட இந்த கேஸ கொடுத்தாலும், இந்த ஒரு சீன்ல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இப்ப நான் இருக்கிறேன். என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இந்த கேஸ் இன்னொரு போலீஸுக்கு கைமாறிரும். அவரு இந்த அளவுக்கெல்லாம் பார்ப்பாரா?" அப்படின்னு ஒரு டவுட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்னசாமி வந்து வயசானவர் அப்படிங்கிறதுனால, இவருக்கு எல்லா போலீஸும், எல்லா ரவுடியையும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இவர்கிட்ட ஒரு கேஸ குடுத்த உடனே, இவருடைய சீனியரான ரிட்டயர்மென்ட் ஆன ஒரு போலீஸ் கிட்ட அட்வைஸ் கேட்பாரு. அதுக்கப்புறமாட்டி ஜெயில்ல போய் இவருக்கு தெரிஞ்ச எல்லா ரவுடி கிட்டயும் விசாரிப்பாரு. பழக்கமான ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்லி வைப்பாரு. அவர் மூலமா தான் படத்தோடைய இடையில ஆட்டோ டிரைவர் மூலமா தான் இன்னைக்கு ஒரு குழந்தை நரபலி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரியிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சின்னசாமியோடைய ஒய்ஃப் வந்து குழந்தை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 2 வார்த்தையுமே இவங்க ஆல்ரெடி பிள்ளைய தொலைச்சவங்க அப்படிங்கிற வலி வந்து இந்த 2 வார்த்தைகள் மூலமா அவ்வளவு எமோஷனலா ஃபீல் பண்ணி அழகா டயலாக் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஆனந்த் வந்து எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு. பிள்ளை தொலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன்ல திவ்யாவுடைய அம்மா வந்து மாப்பிள்ளைய சாப்பிட சொல்லுன்னு சொன்னாலும், ஆனந்த் வந்து சாப்பிடாம போயிருவாரு. இதே இது பிள்ளைய தொலைச்சவனுக்கு தான் வந்து வலி அதிகமா இருக்கும். மத்தவங்களுக்கு இது ஒரு கேஸு, இது ஒரு நியூஸ் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் சின்னசாமி வந்து சாப்பிடுற மாதிரி காமிப்பாங்க. ஆனாலும் அவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு. "பட்னியா கிடந்தா பிள்ளை கிடைச்சிருமா? தேடுறதுக்குன்னு தெம்பு வேணும்" அப்படின்னு சொல்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரமேஷ் திலக் வந்து வெங்கட்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுக்காக இவருடைய காஸ்டியூம் எப்போதுமே பிளாக் அண்ட் ஒயிட் கலரா தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனந்த் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட்டா இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்தப்ப பொண்ணு லூசுன்னு ஒரு சின்னதா ஒரு
சண்டை வரும். அப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆனந்துக்காண்டி சப்போர்ட் பண்ணி நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனந்தோடைய வீட்ல ஒரு நாய் இருக்கும். ஆனா அந்த நாய் வந்து வேற யார்கிட்டயுமே க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஆனந்த் கிட்ட மட்டும் தான் அந்த நாய் வந்து க்ளோஸா இருக்கும். அதே மாதிரி திவ்யாவுடைய வீட்ல திவ்யா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நாய் வளர்த்துருப்பாங்க போல. ஸோ இந்த ஒரு ஃப்ரேம்ல திவ்யா சின்ன வயசுல கையில நாய் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவ பார்க்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த நாய் தான் வந்து உள்ளக்க போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனந்தோடைய அப்பா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னதான் பேரண்ட்ஸுக்கு கோவம் இருந்தாலும் பிள்ளைங்கள சபிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் ஆனந்தோடைய அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல "நீ நாசமா போயிருவ" அப்படின்னு சொல்லி சபிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல குழந்தை காணாம போயி ஆனந்த் வந்து அலையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசில ஆனந்தோடைய அப்பாவே வந்து "நானே என் பையன சபிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ற மாதிரி அவருடைய கேரக்டர கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனந்தோடைய தம்பியா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே சாப்பிட்டுக்கிட்டே மெசேஜ்ல சேட் பண்ணுவாரு. ஸோ இதுலயே இவர் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா மாப்பிள பார்க்க வரும்போது சின்னதா ஆனந்தனால சண்டை வந்திருக்கும். பொண்ணு வீட்டு ஆளுங்க என்ன சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, "ஃபர்ஸ்ட் ஆனந்த சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனந்த் சரியாகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2வது பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. இவருடைய கேரக்டருமே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டியோட கேரக்டர் வந்து இந்த படத்துல ஒரு ஹைலைட்டா இருக்கும். ஒரு கட்டத்துல போலீஸ்கிட்ட இந்த பாட்டி மாட்டிக்கிருவாங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம, "நான் இத தொழிலா பண்றேன். எல்லா குழந்தையும் நல்ல பெரிய வீட்டு இடத்துல தான் சேர்த்து வைக்கிறேன். இதுல என்ன இருக்கு தப்பு?" அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா, போல்டா சொல்லியிருப்பாங்க. மூர்த்தி வந்து ஒரு நர்சிங் ஏஜென்ட்ங்கிறதுனால அவருடைய ரூம்ல நர்ஸோடைய யூனிஃபார்ம் காஸ்டியூம் இருக்கிறத பார்க்க முடியும். பட்டோடைய அம்மா வந்து கால் பண்ணி, "இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க. நான் வந்து கோயில்ல வேண்டிக்கிட்டதுனால எனக்கு மறுநாளே குழந்தை கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் திவ்யாவும் நம்பிக்கையா கோயிலுக்கு வருவாங்க. உடனே கையில குழந்தை கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க சாமி, கடவுள், இந்து மதம், கிறிஸ்டின் மதம்னு அங்கங்க காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே சீட்டு எட்ஜில உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சீனுமே. ஆனாலும் அங்கங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்காண்டி டார்க் காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆனந்த் வந்து "இது என்னுடைய குழந்தை இல்ல" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாரு. அப்ப "இது உனக்கு யார் சொன்னாங்க?" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. "திவ்யா சொல்றாளே" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நக்கலா லைட்டா சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா திவ்யாவுடைய கேரக்டர் வந்து பிபிடி இருக்கிறதுனால, திவ்யாவுடைய பேச்செல்லாம் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு சீரியஸான சீன் தான். ஆனாலும் லைட்டா டார்க் காமெடியா இருக்கும். இந்த பாட்டிமா வந்து பண்றது தப்பு. ஆனாலும் போல்டா "இதுல என்ன இருக்கு தப்பு?" அப்படின்னு பேசுற டயலாக்கா இருக்கட்டும். சின்னசாமி வந்து ஒரு கடையில போயி சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கறதுக்காண்டி நிப்பாரு. ஆனா அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "இப்பதான் வாங்கிட்டு போனாங்களே" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு "நான் அதுக்காண்டி வரல. எனக்கு கேமரா ஃபுட்டேஜ் வேணும்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அங்கேயுமே வந்து ஆனந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் நக்கலா சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்னசாமி வந்து 2 ரவுடிய மீட் பண்ணுவாரு. அப்ப அந்த ரவுடியோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தன் பேரு லைக்கா இருக்கும். இன்னொருத்தன் பேரு ஷேர்ன்னு இருக்கும். ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. டிஎன்ஏ படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 11 படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. டிஎன்ஏ படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.